பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எண்ணாகமம் 13வது அதிகாரம் 33வது வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒவ்வொருவரை தெரிந்தெடுத்து வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். கானான் தேசத்தை இவங்க வேவு பார்த்துட்டு வந்து, கானான் தேசம் உண்மைதான், அங்கே எல்லாமே ஓடுகிறது, பாலும் தேனும் ஓடுகிறது, எல்லாம் நல்ல தேசம்தான் என்று சொல்லி அங்கே சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். அப்படி சொல்லும்போது சொல்லுகிறார்கள், நாங்கள் அங்கே யாரை கண்டோமாம்? ஏனாக்கின் குமாரராகிய ராட்சத பிறவி. ஆமேன். இந்த கோலியாத்து போன்ற ஆட்கள் நாங்கள் இங்கே பார்க்குறோம். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம் தெரியுமா? வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். எங்கள் பார்வைக்கு மட்டுமல்ல, அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி துர்ச்செய்தியை பரம்பு பண்ணுகிறார்கள். இப்படி சொன்னது யாரு தெரியுமா? இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள். இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள், பார்வோனால கடக்க முடியாது சிவந்த சமுத்திரத்தை கிருபையினாலே கடந்தவர்கள், தேவ பலத்திலே கடந்தவர்கள். அவங்க இப்போ அவங்கள எப்படி பார்க்குறாங்க தெரியுமா? வெட்டுக்கிளியா பார்க்குறாங்க. இப்படி பார்க்க காரணம் என்ன தெரியுமா? சத்துருவின் வலிமையை பார்த்தது, சத்துருவை பெரிதாய் பார்த்தது. தேவன் ஒருபோதும் அவருடையவர்களை வெட்டுக்கிளிகளை பார்க்கவில்லை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யாத்திராகமம் 12:41 கர்த்தருடைய சேனைகள் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகள். நம் தேவன் யார்? சேனைகளின் கர்த்தர். நம்ம சேனைகளின் கர்த்தர் பாடும்போது நம்ம கண்ணோட்டம் எங்கே போகும்? அவருடைய சேனையில் தூதர்கள் உண்டு. உண்மைதான், தூதர்கள் உண்டு. ஆனால் தூதர்கள் மட்டுமல்ல, அவருடைய சேனை என்று வேதம் யாரையும் சொல்லுகிறது தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால மீட்கப்பட்ட ஒவ்வொருவரையும் சொல்லுகிறது. தேவன் சேனையாய் பார்த்திருக்க நாம் எப்படி பார்க்கிறோம்? சத்துருக்கள் நம்ம எப்படி பார்க்குறாங்களோ அப்படிதான் நாம நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோமா? இஸ்ரவேலே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று கர்த்தர் மோசேயை கொண்டு எழுதி வைக்கிறார். உனக்கு ஒப்பானவன் யார்? ஏன்னா உன் மேல சிந்தப்பட்ட இரத்தம் அவருடைய இரத்தம், விலையேற பெற்ற இரத்தம். யார் மேல் இரத்தம் சிந்தப்பட்டதோ அவனுக்கு ஒண்ணுன்னா ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று. எனக்கு கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படிதான் பார்க்கிறோம். பிரச்சனை பெருசாகும் போது அதை வைத்து நம்மை பார்க்கிறோம். ரிசல்ட் வரும், ஒருவேளை ரிசல்ட்டில் ஃபெயில்னு வரும், உடனே அதை வச்சு நாம் நம்மளை பார்க்குறோம். நம்ம எல்லாம் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே யூஸ் இல்லை, நான் யூஸ்லெஸ், நான் வாழ்வதே வேஸ்ட், இப்படியே சொல்லி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் இரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டமா? ஒருபோது உங்கள் சூழ்நிலையை வைத்தோ, உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை பார்க்கிற விதத்தை வைத்தோ நீங்கள் உங்களை பார்க்காதிருங்கள். ஒரு காலத்தில் ஆகாதென்று தள்ளின கல்லுன்னு மக்கள்லாம் பார்த்தாங்க. ஆனால் அதே கல்லை கர்த்தர் தலைக்கெல்லாம் மாட்டி வச்சாரு பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது கர்த்தராலே ஆயிட்டுன்னு சொன்னாங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். எனக்கு கேட்குற அன்பு சகோதர சகோதரி, ஆமே, நீ உன்னை வெட்டுக்கிளியா பார்க்க காரணம் என்ன? எவ்வளோ அற்பமாக பார்க்க காரணம் என்ன? நீ சந்திக்கிற சவால்கள் தானே, உன் பிரச்சனைகள் தானே, அல்லது உனக்கு முன்னிருக்கிறவர்கள், உன்னை சுற்றி இருக்கிறவங்க உன்னை பார்க்குற பார்வை தானே. உன்னை சுற்றி இருக்கிறவங்க நீ யூஸ்லெஸ் சொன்னால் நீ யூஸ்லெஸ் ஆயிடுவியா? உன்னை சுற்றி இருக்கிறவங்க நீ தேர மாட்டேன்னு சொன்னால் நீ அவ்வளோதானா? இல்லை, உன்னை கிரயத்துக்கு கொண்டு இருக்கிறார், விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீ இரத்தத்தால் மீட்கப்பட்டவன், நீ அவருடையவன், நீ அவருடையவன். ஆமே. எனவே கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு தந்திருக்கிறாரோ அதை வைத்து பார்க்க பழகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. எங்களோடு பேசி பலப்படுத்தின கிருபைகளுக்காக நன்றி.
சூழ்நிலையை வைத்தோ சத்துரு பார்க்கிற பார்வையை வைத்தோ நாங்கள் எங்களை பாராதபடிக்கு உடைய வார்த்தையை வைத்து பார்க்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.